குபேர கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணுமா? நாளைக்கு குபேர பிரதோஷம். ஆம், புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய குபேர பிரதோஷத்தன்று யார் ஒருவர் எந்த விதமான உணவும் எடுத்துக்கொள்ளாமல் காலை மதியம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தையே ஜபம் செய்து 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலையும் போய் இந்த மந்திரத்தை 108 முறையும், ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறையும், ஓம் சிவாய நம 108 முறையும் ஜபம் செஞ்சுட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மஞ்சளில் சின்னதாக சிவலிங்கம் பிடிச்சி வச்சு அதற்கு பக்கத்தில் 9 காயினை சுற்றி வச்சு இதே மந்திர ஜபத்தை செஞ்சு கற்பூரம் ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சளை கலந்து 9 காசை கொண்டு போய் கல்லாப்பெட்டியில் வையுங்க. உங்களோட வீட்டில் இருக்க அனைவருமே இரவு அந்த நெற்றியில் பூசிட்டு உறங்க செல்லுங்க. இரவு படுக்க போகும்போது ஓம் சிவசிவ ஓம் மந்திரத்தை 108 முறை நினையுங்கள். குபேரகடாட்சம் கிடைக்கும். நினைக்க வேண்டிய தெய்வம் குபேரருடன் சேர்ந்து நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார். இதை நாளை நமது நண்பர்களும் செய்து பாருங்கள். நிச்சயமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தருபவர் அவரை நினைத்து நாளை முழுவதுமே அண்ணாமலையாரை நினைத்து ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்துடன் வாழுங்கள். மூச்சு பேச்சு செயல் சிவமாய் மாறட்டும். சகல நவநிதிகளும் உங்களுக்கு பெருகட்டும். யார் இதை செய்ய போகிறீங்க? சிவசிவன் மென்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க.